ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான சார்ட் பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த கேண்டில் எடுத்துட்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கேண்டிலை கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. நிறையா பேர் என்னென்னா கேண்டிலை பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் கரெக்டாக பயன்படுத்தணும். இப்போ இந்த மார்னிங் ஸ்டார் இந்த கேண்டில் வந்துச்சு அப்படின்னா, இதை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பை என்ட்ரிக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. A morning star is a bullish candlestick pattern in a price chart. It consists of 3 candles and is generally seen as a sign of potential recovery. அதாவது பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் இருக்கும். இது சப்போர்ட்டில் அதை கிடைக்கும். சரிங்களா? சப்போர்ட் லெவலுங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 கேண்டிலுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேண்டில். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணாலும் சரி, மேலே ரெசிஸ்டன்ட் லைன் ட்ரா பண்ணாலும் சரி, இந்த மார்னிங் ஸ்டாருங்கும் போது இந்த 3 கேண்டில் ஸ்டிக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் சப்போர்ட் லெவலில் இருந்து 1 2 3 3 கேண்டில் வரும். ஸோ இங்கே க்ரீன் சிக்னல் உங்களுக்கு கிடைச்ச உடனே அதனுடைய பாடி, அதாவது பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஷேடோ லைனுக்கு பார்ப்பாங்க. ஸோ இதில் பாடியில் கரெக்டாக என்ட்ராகி டார்கெட்டை நீங்கள் ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் கிளியராக வைக்கலாம். இது தொடர்ந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இதை லைவாகவும் நம்ம செக் பண்ணுவோம் மார்க்கெட்டில். இரண்டாவது பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்டாரை பொறுத்த மட்டும் இது என்ன அப்படின்னா, செல் என்ட்ரி பயன்படுத்துவாங்க. இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, அதில் முக்கியமான ஸ்பெஷாலிட்டி செல் பண்ணியும் பை பண்ணலாம். 100 ரூபாயில் இருக்குது ஒரு ஸ்டாக் அப்படின்னா, 100 ரூபாயில் செல் பண்ணிவிட்டு 90 ரூபாயில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா ப்ராஃபிட். சரிங்களா? இது இன்ட்ராடேல தான் பயன்படுத்த முடியும் ஈக்விட்டியை பொறுத்த மட்டும். ஈவினிங் ஸ்டார் இஸ் எ ஸ்டாக் ப்ரைஸ் சார்ட் பேட்டர்ன் யூஸ்டு பை டெக்னிக்கல் அனலைசிஸ் டு டிடெக்ட் வென் எ ட்ரெண்ட் இஸ் அபவுட் டு ரிவர்ஸ். இட் இஸ் எ பியரிஷ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். அதாவது இதை முழுக்க நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம் அப்படின்னா, செல் என்ட்ரிக்காக பயன்படுத்துவோம். ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த மட்டும் ஸ்டாப் லாஸுங்கிறது அந்த மார்னிங் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அந்த கேண்டில் ஸ்டிக்கோட லாஸ்ட் எட்ஜில் வைப்போம். இதுலேயுமே அதுதான். ஸ்டாப் லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இன்ட்ராடேல கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ அந்த பாடியை கீழே லோவில் கரெக்டாக இருக்கும் பாருங்களேன். எல்லா கேண்டிலுமே அந்த பாடியை எப்போ பிரேக் பண்ணுதோ என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து, டார்கெட்டுங்கிறது உங்களுடைய சப்போர்ட் லெவல், மேலே ரெசிஸ்டன்ட் எடுக்கணும், கீழே சப்போர்ட் லெவலை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இதை லைவாக பார்க்கும்போது விப்ரோவோட சார்ட் பேட்டர்ன் இது 5 மினிட்ஸில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, 3 கேண்டில். சரிங்களா? மார்னிங் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அதனுடைய பாடியை கரெக்டாக எப்போ பிரேக் பண்ணுதோ என்ட்ரி பாயிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஹியூஜ் ப்ராஃபிட் வருது. சரிங்களா? இன்னொரு சார்ட்லேயும் நம்ம இதை பார்த்துருவோம். இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, கோட்டக் பேங்க். ஸோ இது ஈவினிங் ஸ்டார். எப்போவுமே தொடர்ந்து ஒரு மார்க்கெட் போகுது அப்படின்னா, கீழே வரும்போது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன சிக்னல் கிடைக்கும். மேலேருந்து தொடர்ந்து மார்க்கெட் கீழே சரிய போகுது அப்படின்னா, ஸோ இந்த ரெட் கேண்டிலை கொஞ்சம் சரியாக பார்த்துருங்க. பார்த்துட்டு ஸோ இதனுடைய பாடியை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா நமக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் வரும். ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? இது ஈவினிங் ஸ்டார். கரெக்டான ஒரு பிரேக் அவுட் இருக்கும். 3 கேண்டில் இருக்கும். ஸோ அதனோட பாடியை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்துடலாம். இது மார்னிங் ஸ்டார். சரிங்களா? ஸோ 3 கேண்டில் இருக்கும். ஸோ அந்த 3வது கேண்டிலை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். எப்போதுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.